இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. ஹலோ ஹலோ, இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. நான் தான்டா சிங்கார அழகன், உன் அண்ணன். நீ எனக்கு தம்பி. அண்ணே, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். பாய மூடு. 1ஆம் கிளாஸ்ல கோழி ஆனதவே இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இரு. இப்ப நீ பள்ளிக்கூடம் போகலடா, காலேஜுக்கு போற. ஆமா, யாரு இல்லன்னது? யாரு இல்லன்னதா? என்ன டேய், நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல, நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன். ஒரே கிளாஸ்ல 5 வருஷமா உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிற வெளியில வரமாட்டேன்னு. அண்ணே, எதை படிச்சாலும் ஆழமா படிக்கணும்னே. பெரிய நிலக்கரி சுரங்கம் இவரு உள்ள போய் தோண்டி படிக்க போறாரு. பயமுறா மாடையா? ஆமா, காலேஜுக்கு புறப்பட்டியா? பார்த்தா தெரியல. டை, சட்டை, ஷூ. ஷூ கீழே பாடுறா. சரை முந்து பாக்காதடா, தலையில அடிப்பேன். தொடைய பாரு. அண்ணே, என் பேண்ட் எங்க? போட்டா தாண்டா பேண்ட் இருக்கும். பேண்ட் எங்க என்கிட்ட வந்து கேட்கிறியா? உள்ள போய் தேடி பாருடா. ஐயோ கேப்பையில தேடி பாயல. ஆமா, போடுற பேண்டையே மறந்துட்டானே இவன். எங்க படிச்சு ஞாபகம் வச்சு போறான்? அண்ணே, போயிட்டு வரேன். புறப்பட்டியா? மேல பார். அங்கனடா ஓட்ட பிரிக்கலான்னு பாக்குறியா? உடம்ப பாடுறா. அண்ணே, சட்டை எங்கண்ணே? சட்டை என்கிட்ட கேக்குறியா? இப்படியே வெளியில போ. எவனாவது துவைச்சு காய வச்சிருப்பான், மாட்டிக்க. சரி. மடைய எனக்கு மடையா, உள்ள போய் உன் சட்டை எடுத்து போட்டுட்டு வாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன், வள வளன்னு பேசிக்கிட்டே போறேன். உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. தந்தையில பாத்துருப்ப. நான் தான்டா சிங்கார அழகன், உங்க அண்ணன். நீ எனக்கு தம்பிடா. ஆமா, நம்ம அப்பா மோச்சாடு அப்படியே இருக்கு. நல்ல வேலை, அடுத்த வீட்டுக்கார மோச்சாடுன்னு சொல்லாம விட்டானே. ஞான சிங்கம் புலிகரடி. அறிவழகன், மிஸ்டர் அறிவழகன். மிஸ்டர் அறிவழகன், உங்களை கூப்பிடுறாங்க. ஐயோ, உன் பேர் தான் அறிவழகன், உன்னைத்தான் அவங்க கூப்பிட்டாங்க. ஆமா, என் பேர் தான் அறிவழகன், எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? உனக்கு உங்க அம்மா அறிவழகன் பேர் வச்சிருக்க கூடாது, அறிவு கட்ட முண்டோன்னு வச்சிருக்கணும். மிஸ்டர் அறிவழகன். மிஸ்டர் அறிவழகன். ஐயோ, நீங்க தான் மிஸ்டர் அறிவழகன். இந்த காலேஜ்ல 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறதும் நீங்க தான். இந்த காலேஜுக்கு திலகமும் நீங்க தான். ஆமா, நான் இந்த காலேஜ்ல திலகம். ப்ளீஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன? ஒண்ணு இல்ல, இந்த லெட்டரை நம்ம விஜய் இல்ல, ஆமா நம்ம விஜய். கொடுங்க, கொடுத்துறேன். அவருக்கு தான். தேனினும் இனிக்கும் பேச்சினை. ஹலோ விஜய். பேரையே மாத்திர. அப்ப உங்க பேர் என்ன? தெரியாது? சங்க தமிழ் முத்து, தமிழ் எங்கள் சொத்து, புலவர் கல்லாடனா. கல்லாடனாரு நம்ம கணக்கு வாத்தியாரு. அச்சோ, கணக்கு வாத்தியார் இல்லையா, தமிழ் வாத்தியார். புரிஞ்சுக்கணியா? ஏதோ ஒண்ணு. இந்தாங்க. என்னது? நம்ம ஜீவிதல்ல. ஆமா, அது உங்களுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துச்சு. அது பிரின்சிபால் கிட்ட இல்ல கொடுக்கணும். டாய் டாய். அன்புள்ள காதலருக்கு. ஜீவி, நான் எதுக்குமே உதவாத பாவி, நீ எனக்கு கொடுத்து விட்டா இன்ப சாவி. இனிமேல் நான் சாவி சாவி. ஜீவி, தா உன் இதயத்தை என்னிடம் தா. ஆமா, உன் நெஞ்சுக்குள்ள இவ்வளவு ஆசையும் போட்டு பூட்டி வச்சிருக்கியே, பூட்டு உடைஞ்சிராது? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த காதல் கடிதத்தை எல்லாம் போயும் போய் இந்த குரங்கு பையிட்டா கொடுத்து அனுப்புறது. குரங்கு, இதிலும் ஒரு இலக்கிய நயம் படைத்திருக்கிறாய். அன்று ராமர் தன்னுடைய கணையாவியை அனுமானிடம் கொடுத்து அனுப்பியதை போல் நீ இந்த காதல் கடிதத்தை இந்த அனுமானிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாய் இல்லையா? அன்புள்ள காதலருக்கு. திருடா திருடா திருடா. இது அவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாரா? ஆமா. ஐயோ, நான் விஜய்க்கு எழுதினேன் சார். ஐயோ, நீ எனக்கு எழுதலையா? என்ன உங்கம்மா, சௌக்கியமா? எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன்? நேத்து பூரா உங்களை பார்க்கவே இல்லையே. அதுக்கு தானே வந்திருக்கேன். காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி உன் கையால ஒரு சோடா வாங்கி குடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது. எனக்கும் அப்படித்தான் ஐயா. காலையில உன் அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம். வியாபாரமே நல்லா நடக்குது. சரி, சோடா குடு. சோடா குடியா? ஐயோ, அடிபட்டுடுச்சா? பாத்து எழுந்திரியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன் கை பட்டுச்சா எல்லாம் பறந்து போச்சு. போயா போடி.
என்ன கடை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா. யோ, கண்ணம்மா இல்லையா, மங்கம்மா. மங்கம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். எவனோ ஓட்ட ஸ்கூட்டர் நிப்பாட்டிருக்க பாரு. மங்கே, டாடா. டாடா. பேட்டா. ஹலோ பொன்னிச்சாமி. என் பேரு கந்தசாமிப்பா. ஏதோ ஒரு சாமி விடு. ஆமா, காலேஜ் முடியாச்சா? காலேஜ் மூடியாச்சா? நான் காலேஜ்ல தானே வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, தினம் நீ ஸ்கூட்டர்ல வருவேன், இன்னைக்கு நீ சைக்கிள் வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வர வர கண்ணு டல்லாகுதா? ஸ்கூட்டர்லனே வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்கூட்டரா இது? சைக்கிள்ல வந்துட்டு ஸ்கூட்டருங்கற? எங்க ஸ்கூட்டர்? என்னைய கேக்குற? நான் ஒண்ணுல கட்டிட்டு இருக்கேன். என்ன நடக்குது இந்த நாட்டுல? நீங்களே என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? ரெண்டு சம்பளங்களா? அறிவழகா, காலேஜுக்கு போறத விட்டு விட்டு ஸ்டேஷன்ல இருந்து ஏன்டா கத்திட்டு இருக்கற? ஆமா, நீ யாரு? நான் யாரா? நான் தான்டா சிங்கார அழகன், உனக்கு அண்ணன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா? அநியாயமான உலகத்திலே காலையில எங்கேயோ பயந்து இருக்கிறான். பட்ட பகல்ல என் ஸ்கூட்டர் காணா போச்சு. எவனோ ஒருத்தன் சைக்கிளை விட்டுட்டு என் ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்கூட்டர் காணாம போச்சா? அட பாவி, அந்த ஸ்கூட்டர் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 2 வருஷமா பட்டினி கிடந்தா. 2 வருஷமா பட்டினி கிடந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை விட்டு வந்து இப்படி நிக்கிறியாடா? டேய், ஆமா, ஏன் அலற? ஸ்கூட்டருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட கேக்குறியா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன? 453106. ஆய் மோறா, அரைஞ்சு விடுவேன். ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றீங்க. ஏதோ ஒரு நம்பர். சைக்கிள் வந்தாங்கணும். சைக்கிளா? ஆமா, எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல சைக்கிள் வரல, அப்புறம் என்ன செய்வன் எனக்கே தெரியாது. ஏமா, உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். நீ அவனை கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் ஊழல் தான். எனக்கு சைக்கிள் வந்தாகணும். யோ, ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேஸ். எப்படி இப்ப வந்துருவாரு? யோ 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 யோ, இங்க வாயா. சரியான ஆளியா நீ? ஏமா, ரோட்ல போறவனை கையை தட்டி கூப்பிடுறியே, யார் நீ? யாரு? நீயா? என்னய்யா இது? காலையில கண்ணடிச்ச, முத்தம் வேற கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா, முத்தம் கொடுத்தல நம்ம முத்தம்மா. ஐயோ, மங்கம்மாயா? ஏதோ ஒரு அம்மா. என்ன விஷயம்? யோ, உங்க கொஞ்சம் சண்டை உங்களோட இருக்கா? என் சைக்கிள் அப்படியா? சைக்கிளா? என்னைய உளர்ற? அந்த ஆள் ஒண்ணு வளர்ற, நீதான் வளர்ற. உன் ஸ்கூட்டர் விட்டுட்டு நீதான் சைக்கிள் எடுத்துட்டு போன. உங்க சைக்கிளா? ஆமா, என் சைக்கிள் தான். ஆமா, யாரு இல்லனது? எடுத்துட்டு போயா. இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது, என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தான். என்னப்பா, லிப்ட் வருமா? ஸ்கூட்டரை செக் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வருமா நான் கேக்குறேன். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டரை தேடி இருக்க. யார் ஸ்கூட்டரை யார் திருடுனது? மீச முளைக்காத பையெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. ஐ அம் கண்ணம்மா பிசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டரை காணோம்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார், இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து டெஸ்ட் பண்ண ஸ்டேஷனுக்கு. ஐயோ, ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சிருக்காங்க. ஐயோ, ஐயோ, அம்மா. என்னம்மா, என்னம்மா இது? இந்த ஸ்கூட்டர் தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இவன் என் தம்பி ஆச்சா. தம்பியா? யாருப்பா? யார் நான் கேக்குறேன்? அடிச்சுன்னா தலை தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறேன்? நீ என்னம்மா, இப்படி கொஞ்சம் வாம்மா. அப்படியா? ஐயோ பாவம் சார். சரி, இவனா பாவம்? ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவமா இருக்கிறேன் நானு. ஐயோ, சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. யோ, நிறுத்தியா? நீ யாரு அங்க வந்து விசில் ஊதிக்கிட்டு இருக்க? நான் யாரா? அத கேட்க நீ யாரியா? நான் யாரா? இது போலீஸ் ஸ்டேஷன். நான் ஏட்டு. இது போலீஸ் ஸ்டேஷன்ல. உங்களுக்கு அறிவழகனை தெரியுமா? எத்தனை அழகன எனக்கு தெரியும். சரி, சிங்கார அழகனாவது தெரியுமா? சிங்கார அழகன்? ஆஹா, கடமைக்காக உயிரை தியாகம் செய்தாரே அந்த சிங்கார அழகனை சொல்றீங்களா? ஆமா, அப்ப நீங்க யாரு? அவரோட ஒரே தம்பி. போலீஸ்ல சேர்ந்திருக்கேன். வீரனோட தம்பியாச்சே. அவருடைய ரத்தம் உடம்புல ஓடணுமே. அவர் ரத்தம் ஓடல, என் ரத்தம் தான் ஓடுது. அது தெரியுது. இடம் தெரியாம விசில ஊதுற, எக்கு தப்பா தொப்பிய வச்சிருக்க. யோ, முதல்ல தொப்பிய ஒழுங்கா போடியா. இது ஒழுங்கா? நல்லா போடியா. இது தேராது, நாம தான் தேத்தணும். யோ, போலீஸ்னா ஆமா உள்ளதான் ஒண்ணு இல்லையே. ஏன் இருக்கணுமே? நீ வேலை செய்யல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். துணி சீக்கிரம் சார். சரி. யோ, கண்ட நேரத்துல வாயில வைக்கப்படாது. Yes, sir. எப்ப தேவையோ போய. யோ, வையா. ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தவனுங்க எல்லாம் இங்க சர்வீஸ்க்கு வந்துட்டானுங்க. இந்தாப்பா தம்பி, சிபாரிசா செலக்ஷனா எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியுது? சிபாரிசுன்னு தெரியுது. அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாரு,
சிபாரிசுங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சிரமங்களை கொடுக்க கூடாது, சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மிஸ்டர் அறிவழகா, மீட் மிஸ் கண்ணம்மா, டிசி. இது சேராத கைகள், சேர்த்துதான் வைக்கணும். ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா? இப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் சேர்த்து வச்சவன்லாம் இங்க இல்ல, ஜெயில்ல இருக்கான். அப்ப நாங்க அது நீ வேலை செய்யறத பொறுத்து இருக்கு. மிஸ்டர் அறிவழகா, அறிவழகன் கூப்பிடுறாங்க. யோ, நீதான் அறிவழகா, ஒன்னதான் கூப்பிடுறாரு. ஆமா, நான் தான் அறிவழகன். யாரு இல்லன்னு? என்ன வேலையா? என்ன சார்? மிஸ்டர் அறிவழகா, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க 2 பேரும் நைட் டியூட்டி பாருங்க. எஸ் சார். இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது. பாட மாட்டேன். யோ, என்ன அது? ஏன் எழுதுற? ராத்திரி 12 மணியானா எனக்கு பயம் வரும். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அப்பாவை செத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனை கட்டி பிடிச்சி தூங்குனேன். இப்ப எங்க அண்ணனும் செத்து போயிட்டாரு, நான் யார கட்டி பிடிச்சி தூங்குவேன்? ஐயோ, நான் ஒரு மழை ஆண் பணமே பாடுனா எப்படி பாடும்? என்னப்பா அது? என்னமா அது? டூட்டிக்கு மத்தியிலே வந்துட்டீங்களா? நாங்க டூட்டிக்கு வரல, லீவ் போட வந்திருக்கோம். லீவு போட ஜோடியாவே வந்துட்டீங்களா? ஆமா, ஒரு நாள் தானே நைட் டியூட்டி பாத்தீங்க. அதனால தாங்க. 1 மாசம் பாத்திருந்தா குழந்தையோட வந்திருப்போம். ரொம்ப ஸ்பீடு சார். இப்ப நான் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன். நாங்க ஒருவரோட ஒருவர் ஒன்றி விட்டோம். நன்று நன்று. அப்புறம் பெண் பாவம் பொல்லாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் ஒரு முடிவோட வந்துட்டேன். இங்க கட்டாதா? அங்க கட்டட்டுமா? கட்டட்டுமா? ஐயோ, வெக்கத்து பாரு. கட்டுற இடம் தெரியல, உனக்கு கல்யாண ஆசை வேறையா? அங்க கட்டுற முண்டா. யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணா? அதுக்குள்ள மறந்து போச்சா? இந்த பாருங்க, தொட்டால் பூ மலரும். தொடாமல் நீ மலர்ந்தா சுட்டால் பொன் சிவக்கும், தொட்டால் உன்னை உதைப்பேன். இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கி என் மடியில விழணும். என்னங்க? ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமே வராத. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான். இது லவ் லெட்டர். இது லவ் லெட்டர். என்னங்க? என்னம்மா? எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அந்த எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன செய்யறது? மறந்து போயிருது. இத பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன். போற வழியில அந்த எலக்ட்ரீஷியன் கொடுத்து உடனே வர சொல்றீங்க. என்ன? வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். இந்தாங்க, இத அந்த ஆள்கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. சரி. என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க? இது முகம் முடிச்சிட்டோம். போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். வணக்கம் சார். வணக்கம். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். ஏய் சார், என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா உடனே போய் கவனி. சரிங்க. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன் சார். என்ன சார் இது? எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் சரி, இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய். சார் பாருங்க சார், நான் எப்படி சார்? கம்பை எடுத்த முட்டிக்கு முடி தட்டி போடுவேன். ஜாக்கிரதை. என்ன அது? என் மனசு திறந்து எழுதி வச்சிருக்கேன், படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். என்ன அது? அதுல எழுதிருக்கிறபடி நடக்க சம்மதமா? என்ன சம்மதமா? இருக்கிற வேலையை செய்ய முடியல, உங்க வீட்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணி தரணுமா? வேணா குடு. என்னங்க என்னங்க? வாங்க வாங்க. அவர் வர சொன்னாருங்களா? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்னு. என்னங்க செய்யறது? அவரு சரியில்லைங்களே, அதனால தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூம் போலாம். பெட்ரூமா? வந்த உடனேயா பெட்ரூம்? ஏங்க என்ன தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? நீங்க கதவை சாத்திட்டு தான் வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. அதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்திருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? அடச்சே, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சட்டுமா? எழுந்துடா மேல. ஏண்டா ஃபேனை ரிப்பேர் பண்ண சொன்னா கட்டியா பிடிக்கிற ஒண்ணு? ஏங்க கிண்டலா பண்றீங்க? ஃபேனா ரிப்பேரா? ஏங்க அன்பே ஆறுயிரேன்னு கடிதாசி எழுதி அனுப்பிட்டு இப்ப நக்கல் பண்றீங்க, அடிக்கிறீங்க. எவன உன்னை நக்கல் பண்ணிட்டா? ஏறா லெட்டர், எடு லெட்டர். ஊர் பட்ட டாவேர போட்டுக்கிறீங்க. பாருங்க லெட்டர். அன்பே ஆறுயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்பவே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன், இப்படிக்கு உன்மேல் உயிரை வைத்திருக்கும் நான். என்ன இது? லட்டி. லட்டியா? ஐயோ பாம்பு, ஒண்ணு நான் கட்டிக்கிட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, சொன்னா சொன்னது மாதிரி நடப்பேன். சரஸ்வதி. சரஸ்வதியா? அது யாருங்க அவ? என் பேரு கண்ணம்மா, மறந்துட்டீங்களே? கண்ணம்மா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம். இன்ப இரவுகள் பக்தி படமா? அது செக்ஸ் படங்க. செக்ஸ் படம். காசு ஏசி, சும்மா சூடா இருக்கும். காசு ஏசி சூடா இருக்குமா? ஐயோ, கூலா இருக்குங்க. கூலா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம 2 பேரும் போறோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம். என்னங்க அந்த பக்கம் எங்க பாருங்க? வாசல் இப்படி இருக்கு, இந்த பக்கம் போங்க. அது எங்களுக்கு தெரியாதா? உன்னை டெஸ்ட் பண்ண. ஐயோ, இந்த பாருங்க, மத்தியானம் 3 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நல்லா பாத்துக்குங்க. சிகப்பு புடவை கட்டி இருக்கேன். சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் பொண்டாட்டின்னு நினைச்சு எவளையாவது இழுத்துட்டு போனீங்க, நான் பொல்லாதவள மாறிடுவேன். ஆமா, முகத்தை பார்த்து கூட்டிட்டு போனோம். என்ன அவ்வளவு விவசாய வட்டம் நினைச்சியா? நீ கவலைப்படாத ருக்மணி. ருக்குமணியா? என் தலையெழுத்து. கண்ணு கண்ணு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 9ன்னு கிண்டல் பண்றானுங்க. அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த பசங்களை 10ன்னு சொல்ல வைக்கணும். எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. குட்டிய பெத்து கொடுக்கறீங்கயா? என்ன நீங்க? ஐயோ, என்னாச்சு? வலிக்குது, வயிற்று வலிக்குது. போச்சு போச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு மூடு வரும். மூடு வர அன்னைக்கு வயிற்று வலி வரும். நான் குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரிதான். கவலைப்படாத, பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். வந்து என்ன நடக்குதுன்னு பாரு.
சிகப்பு புடவை ஜிலு ஜிலுக்குது, சிகப்பு உடம்பு பளபளக்குது, என் மனசு சிலு சிலுக்குது. ஐயோ இப்பதான் சுகமா இருக்குது. நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ ஒண்ணும் கவலைப்படாத, யாரோ ஒரு பொறுக்கி பையன் கரெக்டா பண்றான், நீ கவலைப்படாத கண்ணு. கையடியா, நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ணை மூடி இருந்தா என் கதி என்ன இருக்கும்? இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு போறா? தம்பி, புருஷ முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா? யாருப்பா நீ? யாரு நான் கேக்குறேன்? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன்னை என்னப்பா வயிற்று வலிக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு வா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. நீங்க என்ன இவனை வந்து கவனிக்கிறது? நானே கவனிக்கிறேன். தாயா, இனிமே இந்த வீட்டுக்கு வருவியா? வருவியா? வரமாட்டேன். வரமாட்டேன். ஐயோ, நல்லா போடுங்க. நல்லா போடு. போடுங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். வராத மாதிரி போடுங்க இவனை. நல்லா போடுங்க. வாடிங்க. உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அடிச்சுட்டாங்களாவா? உடம்புலாம் கண்ணு கண்ணு ஆக்கிட்டாங்களே என் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன் பேர் என்ன? எங்க பாட்டன் பேர் வடிவழகன், எங்க அப்பன் பேர் முத்தழகன், எங்க அண்ணன் பேர் சிங்காரழகன், என் பேர் அறிவழகன். அது மட்டுமா, நீ என் பொண்டாட்டி. உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீஸ்ல கல்யாணம் நடந்தது. கண்ணம்மா என்னம்மா நான் சொல்றது சரிதானம்மா? அம்மம்மா, என் கண்ணே பட்டுச்சு. ஏங்க அது எப்படி அவ்வளவு சுத்தமா தெரிஞ்சு போச்சு? கேள்விப்பட்டது இல்லையா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதான். சாதாரண அடியா? தொடப்ப கட்ட அடி. அடிச்ச அடியில எல்லாம் தெளிஞ்சாச்சு. இனிமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஐயோ, ரொம்ப ஏத்தாதீங்க, மறுபடியும் குழம்பிற போது.